ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நம்ம ஹாலிடேஸ்க்காக டிசம்பர் கிறிஸ்மஸ் பிரேக்கில் நியூசிலாந்துலேருந்து கிளம்பி நம்ம சிங்கப்பூர் வழியாக கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ரீச் ஆகிருந்தோம். அதே மாதிரி ஒரு 20 டேஸ் கழித்து ஹாலிடேஸ் முடிஞ்சு நம்ம கிளம்ப போகிறோம். கிளம்புறது பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஆஸ்திரேலியா போயிட்டு ஆஸ்திரேலியாவில் ஒரு 2 நாள் நம்ம தங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம நியூசிலாந்து போக போகிறோம். நம்ம எப்படி ட்ராவல் பண்ணுறோம், கோயம்புத்தூர்லேருந்து எப்படி ஆஸ்திரேலியா போகிறோம், ஆஸ்திரேலியாவிலேருந்து எப்படி நியூசிலாந்து போகிறோம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். நிறையா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு இதிலிருந்து எடுத்துக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் நியூசிலாந்துலேருந்து ஃப்ளை பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஆஸ்திரேலியாவிலேருந்து இந்தியா போகிறவங்களா இருக்கட்டும், நிறையா இன்ஃபர்மேஷன் நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, கண்ணை திறக்கிறதுக்குள்ளே நம்மளோட கிறிஸ்மஸ் பிரேக்கான அந்த 20 டேஸ் சீக்கிரமே முடிவு அடைஞ்சிருச்சு. நம்ம உறவுகள் எல்லாத்தையும் பிரிய போகிறோம் அப்படிங்கிற சோகத்தோடவே நம்ம கோயம்புத்தூர்லேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இப்போது கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் தான் இருக்கும். ஸ்கூட் ஏர்லைன்ஸில் தான் நம்ம கிளம்ப போகிறோம். கோயம்புத்தூர் ஏர்போர்ட் ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான். ஆனால் பெரும்பாலான ஃப்ளைட்ஸ் வெளிநாடுகளுக்கு கிடையாது. சிங்கப்பூருக்கு மட்டும்தான் என்னால் பார்க்க முடிஞ்சுச்சு. நம்ம சிங்கப்பூருக்கு கோயம்புத்தூர்லேருந்து ஸ்கூட் ஏர்லைன் தான். நம்ம ஏர்போர்ட்லேருந்து நம்ம போர்டு ஆகிட்டோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃப்ளைட் கோயம்புத்தூர் டு சிங்கப்பூர், அதுக்கு 4 hours 30 minutes ஆகும். நம்ம ஏறி இருக்க ஸ்கூட் ஏர்லைனில் பார்த்திங்கன்னா ஏர்பஸ் A320ன்னு நினைக்கிறேன். ஸோ சின்ன ஏர்லைன் தான். நம்ம இப்போ இருக்க ஏர்லைனில் இருக்க டாய்லெட் பாருங்கள், க்ளீனாக இருக்குது, ஓரளவுக்கு ஸ்பேசியஸாக தான் இருக்குது. ஸ்கூட் ஏர்லைனை பற்றி முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா, உங்களுக்கு லக்கேஜ் நீங்கள் புக் பண்ணும்போது 10 kg தான் தருவாங்க. நம்ம சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ், மலேசியன் ஏர்லைன்ஸ்லாம் 20 kg + 7 kg கொடுப்பாங்க ஹேண்ட் கேரேஜில். ஸோ நீங்கள் இங்கே அடிஷ்னலாக ஒரு $200 பே பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும். இந்தியன் காசுக்கு ஒரு 10,000 rupees பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸ்கூட்டில் இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ்னு சொன்னால் உங்களுக்கு டிவி இதெல்லாமே கிடையாது. பட் ஷார்ட் ஃப்ளைட்டுங்கிறதுனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபோனில் எதுவும் நெட்ஃப்ளிக்ஸில் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஓகே. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது சிங்கப்பூர் சிட்டி தான். சிங்கப்பூர் அடைஞ்சாச்சு. சீக்கிரமே வந்த மாதிரி தான் இருக்கும். டப்புன்னு ஏறி உட்காருவீங்க, ஒரு படம் டவுன்லோட் பண்ணி வச்சு பார்த்தீங்கன்னா டப்புன்னு சிங்கப்பூர் வந்துடலாம். நான் ஏன் மெயினாக ஸ்கூட் ஏர்லைன் புக் பண்ணி நியூசிலாந்து போகாமல் டைரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து ஆஸ்திரேலியா போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரைஸ் செக் பண்ணி பார்க்கும்போது கோயம்புத்தூர் டு நியூசிலாந்து ப்ரைஸ் அதிகமாக தான் இருந்துச்சு. மோர் தென் $2,500 இருந்துச்சு. அதே இது நான் ஸ்கூட் மூலியமாக கோயம்புத்தூர் டு ஆஸ்திரேலியா, அப்புறம் அங்கே எனக்கு விசிட்டர் விசா இருக்குது. நான் ஆஸ்திரேலியாவை சுற்றி பார்த்துட்டு அங்கே நண்பர்களும் இருக்காங்க. அவங்களோட இருந்துட்டு கொஞ்சம் விளாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு அடுத்த நாள் ஜெட் ஸ்டார் ஃப்ளைட் போட்டு அங்கேருந்து நியூசிலாந்து போகிறதுக்கு எனக்கு சீப்பாக தான் ஆச்சு. டைரெக்டாக கோயம்புத்தூர்லேருந்து நியூசிலாந்து வர்றதை காட்டிலும் கோயம்புத்தூர் டு ஆஸ்திரேலியா அங்கே தங்கிட்டு ஒரு 2 நாள் கழித்து போகிறதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சீப்பான ப்ரைஸாக தான் இருந்துச்சு. அதனால தான் நம்ம இப்படி புக் பண்ணியிருந்தோம். அவ்வளோதாங்க, நம்ம பிரம்மாண்டமான சிங்கப்பூர் ஏர்போர்ட் இறங்கிட்டோம். நம்ம புக் பண்ணது ஒரே ஃப்ளைட் தான், கோயம்புத்தூர் டு ஆஸ்திரேலியா. அதனால் நீங்கள் லக்கேஜ் எதுவும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண தேவையில்லை. ஸோ நீங்கள் பேக்கேஜ் கிளைம்க்கெலாம் போக தேவையில்லை. அவங்களே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அடுத்த ஃப்ளைட்டுக்கு. ஸோ நம்ம அப்படியே நம்ம ஃப்ளைட் எங்கே இருக்குது, எந்த டெர்மினல் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணியாச்சு. நமக்கு ஒரு 3 மணி நேரம் டைம் இருக்கனால நம்ம வேறு டெர்மினல் போயிட்டு நம்ம சுற்றியும் பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் ஏதாச்சும் இங்கே டியூட்டி ஃப்ரீ மாதிரி பை பண்ணணும், ஏதாச்சும் பிளான் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இங்கே சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் உங்களுக்கு டிரான்சிட் டைம் பார்த்தீங்கன்னா, எந்த ஊருக்கு நீங்கள் போகிறதா இருக்கட்டும், சிங்கப்பூர் வழியாக டிரான்சிட் ஆகிறீங்க, உங்களுக்கு ஒரு 10 மணி நேரம் டிரான்சிட்னா கூட அவ்வளோ ஈஸியாக நேரத்தை கழிக்கலாம். அவ்வளோ அழகான ஏர்போர்ட்டு. அங்கே உங்களுக்கு ஏகப்பட்ட ஷாப்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி நிறையா கார்டன்ஸ் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் சுற்றி பார்த்துக்கலாம். ஒரு டெர்மினல்லேருந்து இன்னொரு டெர்மினல் போகிறதுக்கு அந்த டிரான்சிட் ட்ரெயின்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அது எல்லாமே ஃப்ரீ தான் கூட. உள்ள ஃப்ரீ மூவிஸ் இருக்குது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நம்ம சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை பற்றி தனியாகவே அடுத்து ஒரு விளாக் இறக்க போகிறோம். அந்த விளாகில் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை பற்றி மட்டுமே நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதனால் அதை பற்றி கவலை விடுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அதை தெளிவாக பார்த்துடலாம். நமக்கு 3 மணி நேரம் தான், பட் இருந்தாலும் நம்ம அந்த டிரான்சிட் ட்ரெயின் எடுத்து வேறு டெர்மினல் போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கார்டன்ஸ் எல்லாம் அப்படியே வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கங்கே டிரான்சிட் ட்ரெயின் எடுத்து போயிட்டு தான் இருந்தோம்.
இந்த மாதிரி தாங்க நான் சொன்ன மாதிரி கார்டன்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஒரு டெர்மினல்லையும் ஒரு கார்டன்ஸ் இருக்கும். கேக்டஸ் கார்டன், பட்டர்ஃப்ளை கார்டன் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. ஸோ நீங்களும் வந்து டிரான்சிட் டைம் நிறையா இருக்கே, வெளியே போய் தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. வெளியே போகிறதுனா உங்ககிட்ட விசா இருந்தால் போகலாம், இல்லை குறிப்பிட்ட க்ரைட்டீரியாவில் வந்து நீங்கள் வெளியே போகலாம். அது என்னென்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் உள்ளே வந்து ஈஸியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்தில் எழுதியிருந்தாலும் அங்கே தமிழ்லையும் எழுதியிருக்காங்க. தமிழ் வந்து அங்கே முக்கியமாக பேசப்படும் லாங்குவேஜ் தான். சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாங்க. பட் நமக்கு வந்து இந்த வீடியோவில் நேரம் குறைவாக இருப்பதனால நம்ம சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை பற்றி ஃபுல்லாக சொல்ல போகிறதில்ல. அடுத்து தனியாக வீடியோ பண்ணும்போது அதில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறையா. இப்போ அப்படியே வந்து சிங்கப்பூர் ஏர்போர்ட்டை நீங்களும் அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே வாங்க. நம்ம செகண்ட் ஃப்ளைட்க்கான டைம் வந்துருச்சு. நம்ம வந்து இங்கேயும் வந்து உங்களை செக் பண்ணுவாங்க. செக் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நீங்கள் பேக்கேஜ் எதுவும் மாற்ற தேவையில்லை. ஸோ டைரெக்டாக வந்து நமக்கு ஹேண்ட் கேரேஜ் மட்டும் எடுத்துக்கலாம். நமக்கு இனிஷியலாக புக் பண்ணும்போது 10 kg தான் கொடுத்துருந்தாங்க. நம்ம அடிஷ்னலாக ஒரு 20 kg வந்து $200, அதாவது நியூசிலாந்து டாலர்ஸ் $200 இந்தியன் ருபீஸ்க்கு ஒரு 10,000 rupees வருது. ஸோ அதை நம்ம கட்டி புக் பண்ணிட்டோம். அதனால் நம்ம வந்து லக்கேஜ் வந்து டோட்டலாக 30 kg எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே வந்து பேக்கேஜ்லாம் இது பண்ணாமல் ஹேண்ட் கேரேஜ் மட்டும் எடுத்துகிட்டு ஃப்ளைட் ஏறிட்டோம். இந்த ஃப்ளைட் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக ஏறின ஃப்ளைட்டை விட வந்து நல்லா ஸ்பேசியஸாக தான் இருந்துச்சு. போயிங் 787 இந்த ஃப்ளைட்டு. ஸோ ஓரளவுக்கு நல்லாவே ஸ்பேசியஸாக இருந்துச்சு. 7.5 hours ட்ராவலுக்கு பார்த்திங்கன்னா இதுலேயுமே டிவிலாம் எதுவுமே கிடையாது. பட் ஸ்டில் வந்து லெக் ஸ்பேஸ் நிறையா இருந்ததுனால வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி நீங்கள் சிங்கப்பூர்லேருந்து நியூசிலாந்துக்கு ஆக்லாண்டுக்கு டைரெக்டாக ஒரு ஃப்ளைட் எடுத்தோன்னா அது வந்து 10 hours 10.5 hours அப்படி இருக்கும். மலேசியாவிலேருந்து ஆக்லாண்ட் போனாலும் அதே மணி நேரம் தான். பட் நம்ம வந்து மெல்பர்ன் வர்றதுனால 7.5 மணி நேரங்கிறது கொஞ்சம் ஈஸியான டைம் பாஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம ஒரு 2 மூவிலாம் டவுன்லோட் பண்ணிட்டா ஓகே தான். இங்கேயுமே பார்த்தீங்கன்னா டாய்லெட்ஸ்லாம் அவ்வளோ க்ளீனாக தான் இருந்துச்சு. ஸ்கூட் ஏர்லைன் வந்து எப்படின்னு சொல்லணுன்னா, இப்போ மற்ற சிங்கப்பூர் மலேசியன் ஏர்லைன்ஸை காட்டிலும் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் சீப் தான் இங்கே. ஃபுட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து புக் பண்ணும்போதே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து மெனு எடுத்து இங்கே உங்கள்கிட்ட வருவாங்க, அப்போ நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் என்ன வேணுமோ. ஸோ நம்ம பார்த்திங்கன்னா தால் அப்புறம் வந்து ரைஸ் வாங்கியிருந்தோம். ஸோ ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. ஓரளவுக்கு சாப்பிட்ற அளவுக்கு இருந்துச்சு, பசி தாங்குற அளவுக்கு. அவ்வளோதாங்க, ஒரு வழியாக நம்ம ஒரு 7.5 மணி நேரம் ட்ராவலுக்கு பிறகு சிங்கப்பூர்லேருந்து மெல்பர்ன் வந்து அடைஞ்சிட்டோம். நம்ம வந்து மெல்பர்ன் வந்து இறங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு விசா தேவை. அப்படி இல்லை நீங்கள் ஆஸ்திரேலியா வழியாக டிரான்சிட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு வந்து டிரான்சிட் விசான்னு ஒன்று எடுக்கணும். நம்ம வந்து ஆஸ்திரேலியன் விசிட்டர் விசா வச்சுருக்கனால நம்ம மெல்பர்னுக்கு வந்து வெளியே போயிட்டு நம்ம நண்பர்களோட ஸ்டே பண்ணிவிட்டு அப்படியே அங்கே ட்ராவல் பண்ணிட்டு உங்களுக்கு vlog எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸும் நம்ம எடுக்கிறதுக்காக மெல்பர்ன் வந்து இறங்கியாச்சு. அவ்வளோதாங்க, இங்கே நம்ம பேக்கேஜ் கிளைம் எடுக்கணும். கோயம்புத்தூரில் போட்ட லக்கேஜை வந்து நம்ம மெல்பர்ன் ஆஸ்திரேலியாவில் தான் வந்து எடுக்க போகிறோம். இங்கே உங்களுக்கு வந்து ஸ்ட்ரிக்டாக நிறையா நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாமே ப்ராப்பராக டிக்ளேர் பண்ணுங்கள். முன்னாடியே உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், ஃப்ளைட்டில் உங்களுக்கு வந்து டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. என்னென்ன எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறத தெளிவாக டிக்ளேர் பண்ணிடுங்க. அப்புறம் நீங்கள் போகிறீங்க, வெளியே வந்தோடனே ஃபஸ்ட்டு
இமிக்ரேஷன்லாம் கிளியர் பண்ணுறீங்க, பண்ணி முடிச்சுட்டு பேகேஜ் கிளைம் இருக்கும், அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வர்றது தான். கரெக்டாக என்ன கொண்டு வந்திருக்கீங்களோ அதை டிக்ளேர் பண்ணிக்கோங்க. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பயோசெக்யூரிட்டியில் வந்து டாக்ஸ் வச்சு செக் பண்ணுறாங்க. அதுவுமே கரெக்டாக மோப்பம் முடிச்சு நம்ம என்ன வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து காட்டி கொடுக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களோட கையில் வச்சுருக்க ஃபார்மில் வந்து அவங்க டிக் பண்ணுறாங்க. இந்த மாதிரி டாக் வந்து எந்த பேக்கை போய் தொத்துதோ அதை கரெக்டாக வந்து இது பண்ணுறாங்க. ஸோ அதனால் கரெக்டாக டிக்ளேர் பண்ணிடுங்க. மெல்பர்னில் வந்து ஈஸிங்க. மெல்பர்ன் ஏர்போர்ட்டை விட்டு நீங்கள் எல்லாம் இமிக்ரேஷன்லாம் கிளியர் பண்ணி வெளியே வந்துட்டிங்கன்னா ஸ்கை பஸ் இருக்கும். அதை வந்து ரிட்டர்னுக்கும் புக் பண்ணிட்டீங்கன்னா $40. நம்ம இங்கேருந்து சிட்டி போகிறதுக்கும் ஓகே, சிட்டியிலேருந்து மறுபடியும் ஏர்போர்ட் வர்றதுக்குமே வந்து அந்த டிக்கெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி தான் நான் எடுத்திருந்த டிக்கெட். ஸோ ஸ்கை பஸ்ஸில் வந்து ஏறி நம்ம மெல்பர்ன் சிபிடி வந்து இறங்கிட்டோம். சதர்ன் கிராஸ் ஸ்டேஷனில் வந்து உங்களை இறக்கிடுவாங்க. அங்கேருந்து நீங்கள் ஃப்ரீ ட்ராம்ஸ் பிடிச்சி உங்கள் ஃப்ரெண்டு எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து அங்கே ட்ராவல் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்திங்கன்னா மெல்பர்ன் சிட்டி தான். நம்ம மெல்பர்ன் சிட்டியில் வந்து நிறையா வந்து ஏஓ ஆஸ்திரேலியன் ஓப்பன் போயிருந்தோம், அப்புறம் வந்து ட்ரோன் ஷாட்ஸ் எடுத்திருந்தோம், செயின்ட் கில்டா போயிருந்தோம், ட்ராம்ஸில், அப்புறம் ஃபுட் பிளேஸ்லாம் நிறையா பார்த்துருந்தோம். இதெல்லாமே வந்து அடுத்த விளாக்ஸில் வந்து உங்களுக்கு தனித்தனியான விளாக்ஸ்லாம் நான் அப்லோட் பண்ணுறேன் ஆஸ்திரேலியன் சீரீஸில். அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ராவலிங் முடிச்சுட்டு மெல்பர்ன் ஏர்போர்ட்டுக்கு கிளம்பியாச்சு. அதே ஸ்கை பஸ்ஸில் தான் இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம மெல்பர்ன் ட்ராவல் முடிஞ்சு ரிட்டர்ன் போகக்கூடிய நேரம் வந்துருச்சுங்க. இங்கேருந்து நம்ம வந்து தனியாக ஒரு ஃப்ளைட் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதுவுமே வந்து லக்கேஜ் ஆட் பண்ணியிருந்தோம் 20 kg. நம்ம ஜெட் ஸ்டார் மெம்பர் தான். ஸோ அதனால் வந்து நம்ம இந்த ஃப்ளைட்டுக்கான எனக்கு செலவு வந்து $500 ஆச்சு. நீங்கள் ஆஸ்திரேலியாவிலேருந்து நியூசிலாந்து போகிறத பற்றி கவலைப்பட தேவையில்லை. $300, $400, $500 இன்க்ளூடிங் லக்கேஜோடு நீங்கள் ஈஸியாக வந்து புக் பண்ணிக்கலாம். ட்ராவலிங் டைமே பார்த்தீங்கன்னா 3 hours 30 minutes அந்த மாதிரி தான் ஆகும். ஸோ அது வந்து ஈஸியான ட்ராவலாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஹேண்ட் கேரேஜ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஃப்ளைட் ஏறிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவிலேருந்து டைரெக்டாக நியூசிலாந்து ஃப்ளை பண்ணுறதை காட்டிலும் இந்தியாவிலேருந்து நீங்கள் ஆஸ்திரேலியா வழியாக உங்களுக்கு சீப்பான ஃப்ளைட்ஸ் கிடைக்குது. அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா உங்களுக்கு சுற்றி பார்க்கணும், ஆஸ்திரேலியாவில் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள விசிட் பண்ணணும் அப்படிங்கிற தேவைகள் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்தியா டு ஆஸ்திரேலியா அங்கே வந்து ஒரு ஹாலிடே மாதிரி ஒரு 2 or 3 days அங்கே ஒரு பிளான் பண்ணிவிட்டு அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா அதே ப்ரைஸ் தான் ஆகுது, இல்லை அதை விட கம்மியாக தான் ப்ரைஸ் ஆகும். ஸோ அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து தனியாக நீங்கள் இங்கேருந்து ஆஸ்திரேலியா மறுபடியும் சுற்றி பார்க்க போனால் ஃப்ளைட் சார்ஜ் வந்து நீங்கள் சேவ் பண்ணலாம் தான். ஸோ நம்மளுமே அப்படி தான் யூஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து இந்தியாவிலேருந்து டைரெக்டாக நியூசிலாந்து வரதை காட்டிலும் ஆஸ்திரேலியா டு நியூசிலாந்து வர்றது நம்ம கம்மியாக தான் பே பண்ணியிருந்தோம். இன்பிட்வீன் வந்து நம்ம ஒரு நாட்டை வந்து சுற்றி பார்க்குற வாய்ப்பும் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதை தான் நான் பெருசாக பார்க்குறேன். விஷயம் சொல்லணுன்னா வந்து டைம் டிஃப்ரென்ஸ். நம்ம வந்து நியூசிலாந்துலேருந்து இந்தியா வரும்போது நமக்கு 7.5 மணி நேரம் கிடைக்கும். நம்ம இந்தியாவிலேருந்து நியூசிலாந்து போகும்போது 7.5 மணி நேரத்தை நம்ம வந்து தொலைச்சிடுவோம். ஸோ அப்படிங்கும்போது நமக்கு 7.5 மணி நேரம் கம்மியாகுது. நம்ம ஒரு வழியாக அப்படியே ட்ராவல் பண்ணி எல்லாம் ஆஸ்திரேலியாலாம் முடிச்சுட்டு நியூசிலாந்து வந்துட்டோங்க. எந்த நாட்டில் இருந்து நியூசிலாந்து வந்தாலும் அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் எப்படி டிக்ளரேஷன் ஃபார்ம் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி நியூசிலாந்துலேயும் கொடுப்பாங்க. எல்லாம் நீங்கள் ஒரு அந்த QR கோட் இருக்கும், அதை நீங்கள் ஆன்லைன்லேயும் ஃபில் பண்ணிக்கலாம் டிக்ளரேஷனை. அதே மாதிரி நீங்கள் என்ன கொண்டு வரீங்களோ அதை கரெக்டாக டிக்ளேர் பண்ணுங்கள். நியூசிலாந்து இமிக்ரேஷனும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு தான். கேட்குற கேள்விகளுக்கு கரெக்டாக பதில் சொல்லிட்டு நம்ம வந்து இமிக்ரேஷன் எக்ஸிட் பண்ணி வெளியே வந்துட்டோங்க. ஸோ இப்படி தாங்க நம்மளோட பயணம் இருந்துச்சு. இந்தியாவிலேருந்து ஆஸ்திரேலியா வந்து ஆஸ்திரேலியாவிலேருந்து நியூசிலாந்து வந்து அடைஞ்சிட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்களோட வந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சேஸ் காய்ஸ், சப்ஸ்கிரைப் நியூசிலாந்து தமிழன். நன்றி, வணக்கம்.